வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு ஒரு டிசைன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ப்ளவுஸ் நான் கட் பண்ணிட்டேன். அதோட நெக்கை நான் அதை எப்படி கட் பண்ணேன்றதை இந்த சார்ட்டில் நான் காட்டுறேன். நம்ம லைனிங் துணியை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இதே மாதிரியே ஆம்ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட் கட் பண்ணிக்கோங்க. கழுத்து மட்டும் நான் எப்படி கட் பண்ணேன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் நான் ஒரு 3 இன்ச்சு ஒரு புள்ளி 2 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸை அடித்து தான் நம்ம திருப்ப போகிறோம். அதனால் நான் 3 இன்ச்சு அகலம் ஒரு 2 பாயிண்ட் கூட நான் வச்சுருக்கேன். அதை அடித்து திருப்பினதுக்கப்புறம் நமக்கு 3 இன்ச்சு வரணும். அதே மாதிரியே கழுத்தோட இறக்கம் ஒரு 8.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுடைய சாய்ஸ் தான். கழுத்து எவ்வளோ இறக்கம் நீங்கள் போடுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். பாக்ஸ் போட்டுட்டு நம்ம எப்போவுமே சாதாரண ஒரு சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் தான். ரவுண்ட் நெக் கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சரியாக வரும். கீழே வரைக்கும் அந்த ரவுண்டு போகணும். போனதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஷார்ப்பாக வி மாதிரி வரக்கூடாது. அதே ரவுண்டு கொஞ்சம் கீழே இறங்கி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி தான் நான் லைனிங் துணியில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே மெயின் ஃபேப்ரிக்கு சாரியோட ப்ளவுஸ் ஃபேப்ரிக்லேயும் நான் அதே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த அட்டையை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக இதே மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைனிங் ப்ளவுஸு, அதோட ரைட் சைடு ராங் சைடெலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே அளவு தான் 3.2 இன்ச் நான் அகலம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 3 இன்ச் எடுக்கலாம், இல்லை 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ப்ளவுஸோடைய அகலத்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ராங் சைடு ரைட் சைடு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸோட ராங் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் அதோட கரைபாகத்தை பார்த்துக்கோங்க. டார்க்காக இருக்கிறது ரைட் சைடு, கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அது ராங் சைடை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு ப்ளவுஸோட ரைட் சைடு வச்சுருக்கேன். அதே மாதிரியே லைனிங் துணியோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். நம்ம தச்சுட்டு அப்படியே திருப்ப போகிறோம். அதனால் ரைட் சைடு ரெண்டுமே உள்ளே இருக்குது. இப்போ நமக்கு தெரிகிற பகுதி ராங் சைடு. இந்த சென்டரை நம்ம ஒரு சின்னதாக பின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த சென்டர் மாறாமல் இருக்கும். நான் மெயின் ஃபேப்ரிக்கில் சும்மா ஒரு லைனுனா நான் கட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக நான் கட் பண்ணல. அதனால் அது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் துணி. லைனிங் துணி மட்டும்தான் கரெக்டான அளவு. இப்போ அந்த லைனிங் துணியோட அந்த கழுத்துடைய ஷேப்புக்கே அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தைச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. லைனிங் துணி தான் கரெக்டான அளவு. அப்போ ஒரு 1/4 இன்ச்சு துணியை விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அந்த பெண்டுலலாம் நம்ம சின்னதாக கட் கொடுத்தா தான் நமக்கு கழுத்தோட ஷேப் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். சின்னதாக கட் கொடுத்துட்டு அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அந்த லைனிங் துணியோட அந்த நெக்கோட ஷேப்பில் நல்லா நெகத்தை வச்சு கீறி விட்டிங்கன்னா நம்ம தச்ச ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். இப்போ அப்படியே அதை லைனிங் துணி உள்ளே எடுத்து விட்டோம்னா நமக்கு கழுத்து ரொம்ப நீட்டாக கிடச்சிரும். இப்போ அது மேலேயே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். குழந்தைங்களுக்கான ஃப்ராக் வீடியோஸ் கூட நிறைய இருக்குது. எல்லாமே பாருங்கள். எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கழுத்தை ஒட்டியே படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஷேப் கரெக்டாக இருக்கணும், மாறக்கூடாது. நல்லா நெகத்தை வச்சு கீறி விட்டிங்கன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துகிறோம். இப்போ நான் இதோடைய பார்டர் சில்வர் கலரில் இருக்குது. நான் அந்த கலரில் லேஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த லேஸோட ரைட் சைடு வச்சு அந்த கழுத்தை ஒட்டியுமே நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். இது கழுத்தை ஒட்டி நீங்கள் போடாமல் கொஞ்சம் தள்ளி வச்சாலும் அந்த ப்ளவுஸோட பீஸ் பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கழுத்தை ஒட்டியும் தைச்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். ஒரு 2 நூல் அளவு விட்டிங்கன்னா கழுத்தை ஒட்டி இருக்கிற அந்த க்ரீன் கலர் நமக்கு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி கழுத்தை ஒட்டியே நீங்கள் வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி லேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகா திரும்பும். நீங்கள் எந்த டிசைன் வச்சாலும் அழகா திரும்பி வரும் இந்த லேஸ் வந்து. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். நெக்கு வந்து நம்ம எப்படி ஷேப் இருக்கோ அதே மாதிரியே தச்சு எடுத்துக்கோங்க. கீழே சின்னதாக ஒரு பெண்டு கொடுத்துருக்கோம். அந்த இதுக்கு மட்டும் சின்னதாக மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்து லேஸோட ஒரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி அதோடைய இன்னொரு பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம நெக்க ஒட்டி நம்ம தச்சுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழே சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு 2, 3 ஃப்ளவர் வர மாதிரி 3 பூ வர மாதிரி அப்படியே வரைஞ்சி விட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் டீஸில் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு லேஸ் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட இமேஜின் தான். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இதே மாதிரி தைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் லேஸ் வந்து வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேஸ் வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். டிசைனை பொறுத்து நீங்கள் வந்து லேஸ் வந்து வாங்கிக்கோங்க. என்ன டிசைன் வைக்க போகிறீங்களோ அதை பொறுத்து லேஸ் டிசைன் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து லேஸோட ஒரு பக்கம் நான் தையல் போட்டு வரேன். கீழே வந்து நமக்கு அந்த சென்டரில் அந்த 3 பூ வர மாதிரி நான் தைச்சுக்க போகிறேன். இந்த லேஸை வந்து நீங்கள் தைக்கும்போது ஷேப் வந்து நம்ம என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல தைங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால் நான் முதல்ல இந்த பக்கமாக தைச்சி நான் எடுக்கிறேன். லேஸோட ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணுறோம், தைச்சிட்டு வரோம். இப்போ லேஸோட இன்னொரு சைடு வந்து நம்ம இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக் இருக்குது பாருங்கள், அதோடைய சென்டர் வந்து கரெக்டாக வரணும். அதையும் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை சின்னதாக ஒரு பின் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் தைக்கும்போது ஊசிக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையில் வச்சுக்கோங்க. என்ன டிசைன் நம்ம நினச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த லேஸை வந்து பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தைங்க. அப்போ உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ நான் வந்து இந்த பக்கமாக நான் தச்சு எடுக்கிறேன். நம்ம ஒரு சைடு ஃப்ளவர் வச்சுருக்கோம். திரும்ப இந்த பக்கமாக அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் தச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறமா கீழே வந்து அதோட நெக்கோடைய சென்டருக்கு நம்ம தச்சு எடுக்க போகிறோம். இதில் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் வரும் இந்த மாதிரி லேஸ் வாங்கும்போது. அதனால் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழேயும் அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தைச்சிட்டோம். இப்போ அதை அப்படியே இந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம். நமக்கு வந்து இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. கழுத்துடைய சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த சைடு நம்ம தச்சு எடுத்துக்கலாம்.
தச்சதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம லேஸோட இன்னொரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். கழுத்தோட கீழே சென்டரில் நம்ம தைச்சிருக்கோம்ல அந்த ரவுண்ட் பீஸு, அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு லேஸ் மட்டும் வச்சு ரொம்ப நீட்டாக ஒரு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். கீழே வந்து இந்த இடத்துல ஒரு 2 பட்டன் வச்சு தச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிங்கிளாக ஒரு பட்டன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.